ஆமா சார், இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. இதை எப்படி நினைக்கிறீங்க? இல்ல உண்மை, என் மக்கள் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இந்த மாதிரி ஒரு இழப்புகள் எங்க பார்த்தாலும் அன்னைக்கு ஜிஹெச்ல அழுகுறல், தன்னோட குழந்தை இறந்து போச்சு, தன்னோட வீட்டுக்காரம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டான்னு அழுகிறது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருமே இந்த மாவட்டத்தை இல்ல இங்கேயே 6 பேருங்க. 4 பேர் தானே. இங்க இந்த பக்கம் ஒருத்தர், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க தண்ணி பாட்டில் வாங்க போனவங்க அந்த மிதிப்பட்டு இறந்துட்டாங்க பாவம். ஆனா 2 பொண்ணு மதியானமே வந்து விஜய் ரசிகர். ஆமா, நல்லா டான்ஸ் ஆடி இருந்துச்சு அந்த பொண்ணு. பாவம். 2 பொண்ணுமே இறந்துச்சு. 2மே அக்கா தங்கச்சி. 2 பொண்ணுமே இந்த கட்டையில ஏறி ஆடிச்சு. ஆடி எங்க அண்ணன் வராது, தலைவர் வராது சார். அதாவது நம்ம இங்க உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோங்க சார். எங்களோட நிலைமை என்னன்னா, நாங்க இந்த இடத்துல நின்று பார்த்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி உதவி செய்யற மனப்பான்மையில நாங்க போறோம். இந்த கட்சிக்காரங்க செத்து போயிட்டாங்க, அந்த கட்சிக்காரங்க அப்படிலாம் நாங்க பாகுபாடு பாக்குறது இல்ல. ஒரே நிமிஷம் சார், ஆம்புலன்ஸ் வருது போகுது அந்த டாபிக்கே விட்டுருங்க சார். இப்ப ஒரு சங்கம் உருவாக்கி இருக்காங்க, எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. இப்ப ஆம்புலன்ஸ் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆம்புலன்ஸ்காரங்கள ஒரு கூட்டம் நடத்தும் போது நாங்க யாருமே ஆம்புலன்ஸ் நாங்க எந்த கூட்டத்துக்குள்ளயும் போக மாட்டோம், ஆம்புலன்ஸே எங்களுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணி அவரவர் வீட்டுல இருந்தா இந்த 50 பேர்த்த எப்படி சார் கூட்டிட்டு போயிருக்க முடியும்? இந்த 40 பேர்த்த உடல்ல எப்படி சார் இறந்தவங்களை எப்படி சார் தூக்கிட்டு போயிருக்க முடியும்? அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க சார். விஜய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆமா சார், 2 வந்த மாதிரி 2 ஆம்புலன்ஸ் வந்து சார். ஈரோடு ஆம்புலன்ஸ். ஆமா, 2 ஆம்புலன்ஸ் வந்து அது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் ஒண்ணு. அது வந்து பேஷண்ட்டை ஏத்திட்டு போனாங்களா, ஈரோடு வழியில போறது, இந்த வழியில தான் போயாகணும். இல்ல அந்த 3 ஆம்புலன்ஸுமே இங்க உள்ளவங்க எடுக்கிறதுக்காக வந்து வெளியில போறது இல்லைங்க சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் வந்து வெளியில போயிருச்சு. வெளியில போறது மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் இவருதான் சொன்னார், ஆம்புலன்ஸ் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க மயக்கம் போட்டவங்கள தான் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரவர் ஹாஸ்பிடலோட ஆம்புலன்ஸ். ஆமா சார், அக்ஷயா. விஜய் இப்ப வந்து முதல்ல இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி ஆமா சார் விஜய் போனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்ததா? ஆமா சார். அப்பயே வந்து தெரிய இல்ல, அப்பவே தெரியலைங்க சார். ஏன்னா விஜய் அவசர அவசரமா பேசிட்டு போனதா பார்க்க ஆமா, அது எல்லாரும் மயக்கம் போட்டு விழுகும் காட்டில அதனால இறங்கிட்டாரு. போயிட்டாரு, உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த வழியில தான் போச்சு இந்த வண்டி, கேரவான் வண்டி. இது போச்சு. போகும்போது நாங்க பின்னாடியே தான் வந்தோம், எல்லாரும் தொண்டர்களோட எல்லாம் வெளியில வந்தோம். அப்ப வந்து உள்ள லைட் எதுவுமே இல்லை, அவர் அப்படி இந்த வழியில தான் நேரா போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஆச்சரியம் சத்தியமா சார். நாங்க நிக்கிறோம்னா இப்படி இறந்துருப்பாங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல. ஒரு மயக்கம் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு கொண்டுட்டு போறதுன்னு சொல்லி தான் பண்ணது. கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துல பார்த்தா போற வழியிலே அங்கங்க ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டி இல்ல இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க ஜிஹெச்சுக்கு போனோம். சரி, நம்ம தெரு மக்கள் பாவம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடனதுக்கு முக்கிய காரணம் சார்.